अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरदिराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दिगैकसिन्धो रामानुजस्य शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाः भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्यद्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रिये। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं। நாரத பகவான் அம்பரீஷருக்கு காஞ்சியினுடைய வைபவத்தை எல்லாம் பறக்க சொல்லி கொண்டு வருகிற கிரமத்திலே பல திவ்ய தேசத்து எம்பெருமான்கள் எப்படி ஆவிர்வவித்தார்கள் அப்படின்ற சரித்திரத்தை தான் சொன்னவர். வேளுக்கையில் ஆளரி எம்பெருமான், பக்கத்தில் தீபப்பிரகாச பெருமாள், அங்கே பக்கத்தில் அஷ்டபுஜ பெருமாள், இவாளெல்லாம் எப்படி ஆவிர்வவிச்சா அப்படின்ற சரித்திரத்தை விஷதமாக காட்டி கொடுத்தார். இது மேலே யதோக்தகாரி எம்பெருமானும் அவதரித்து கடைசியில் தான் தேவ பெருமாள் ஆவிர்வவிச்சிருக்கார். அந்த மாதிரி அந்த யதோக்தகாரி பெருமாள் எப்படி வந்தார் அப்படின்ற சரித்திரத்தை சொல்லி கொண்டு வருகிற கிரமத்தில் சரஸ்வதி தேவிக்கும் பிரம்மாவுக்கும் நான்முக கடவுள் அந்த சதுர்முக பிரம்மாவுக்கும் ஒரு பிணக்கு ஏற்பட்டது. எப்படி அது ஏற்பட்டது, என்ன காரணத்தினாலே அப்படின்றதெல்லாம் நேற்றைய தினம் சரித்திர பாகமாக அனுபவித்தோம். இது மேலே இந்த சரஸ்வதி எப்படி யஜ்ஞத்தை அழிக்க வந்தார், அந்த காலத்தில் பெருமாள் எப்படி அதை ரட்சித்து கொடுத்தார் அப்படின்றது தான் இனிமேல் கொண்டு நாம் அனுபவிக்க இருக்கிற சரித்திர பாகம். அதை சொல்கிற அம்பரீஷர் கேட்குறார், சம்பிரேரிதா தானவேந்திரைஹி மகபங்காய வேதசா தத்வா செய்வாபயம் தேஷாம் சன்க்ருத்தாசா சரஸ்வதி சாஹ்யபர்வதமாசாத்யா தத கிமகரோன்முனே சரித்தம் மே சரஸ்வத்தியா பக்தும் அர்ஹஸ்ய அசேஷதா. அந்த சரஸ்வதியானவள் தேவதைகளுடைய யாகத்தை பங்கம் பண்ணணும், பிரம்மாவினுடைய யாகத்தை பங்கம் பண்ணணும் அப்படின்றத தான் சங்கல்பமாக கொண்டு சஹ்ய மலையில் மேலே ஏறி நின்னா அப்படின்னீங்களே, அங்கிருந்து அடுத்து என்ன நடந்தது, அவள் எப்படி அந்த தேவதைகள் எல்லாம் கொல்ல முற்பட்டாள், அதை ஒன்றும் மிச்சம் விடாமல் எல்லாத்தையும் விஷதமாக எனக்கு சொல்ல வேணும் அப்படின்னு பிரார்த்தித்த உடனே நாரதர் மேல்கொண்டு சொல்கிறார், சோபத்தியகாயா நிர்கத்திய வேகாத் சஹ்யாக்கிய பூபிருதா பிரளயாம்புதி வத்கோரம் கர்ஜனமானா பயங்கரி. அந்த சஹ்ய பர்வத்தினுடைய அடிவாரத்தின்னா அப்படி கிளம்பி மலையேறி போனவள் அங்கிருந்து ஒரே வேகமாக அடிச்சுன்னு வந்தாளாம். அந்த வேகம் எப்படி இருக்கு, வேகாத் சஹ்யாய பூபிருதா பெரிய வேகத்தோட தான் கிளம்பினாள். அது எப்படி இருந்ததுன்னா, பிரளய காலத்திலே ஒரு சமுத்திரமானது எப்படி க்ஷோபேக்கு உட்படுறதோ அந்த மாதிரி இவள் வேகம் கூடித்து கர்ஜமானா பயங்கரி, பெருசாக ஒரு கர்ஜனையோட இவள் வந்தாள். சுவாமி நதியெல்லாம் கர்ஜிக்குமானா, இங்கெல்லாம் நம்மூரில் நதி பார்த்தா எல்லாம் கர்ஜிக்கிறது இல்லை, அது பேசுறதும் தெரியாது. வடக்கே போகணும், கங்கை யமுனை எல்லாம் அடிச்சு வருது பாருங்க. அந்த இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், தேவப்பிரயாகை அப்படின்னு ஒரு ஊர், அந்த தேவப்பிரயாகையில் அது கங்கையும் அதாவது பாகீரதின்னு இப்போ ஒரு பக்கத்திலும் பெருகி வருது நதி, இன்னொரு பக்கத்தில் அலக்கநந்தா. இந்த பாகீரதி அலக்கநந்தா ரெண்டும் சேரக்கூடிய அற்புதமான இடம் தேவப்பிரயாகை. அதுக்கு தான் கண்டம் என்னும் கடிநகர் அப்படின்னு திவ்யதேசமாக கொண்டாடுறான். அந்த புருஷோத்தமன், அந்த புருஷோத்தம பெருமாள் ராமனா சேவை சாதிக்கிற இடம் ரொம்ப அற்புதமான இடம். அங்கே நின்னா எதுக்காக இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, அந்த தேவப்பிரயாகையை கிட்ட போகிற சேவை, அது இந்த நதி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, அந்த மலையெல்லாம் இறங்கி போகணுன்ற அவசியம் இல்லை, அங்கே கிட்டக்க போகிற சேவை ஒரு ஆர்ப்பாரம் நன்னா கேட்கும். அவ்வளோ ஆர்ப்பரிச்சு வருது இந்த நதி. என்னன்னா கீழே இறங்கி பார்த்தா கங்கை அந்த வேகத்தில் வரும். அந்த வர்ற வேகத்தில் தப்பி தவறி கூட ஒருத்தர் அதில் கால் வைக்க முடியாது, மிச்சம் அதுக்கு அடுத்த சடத்தில் எங்கே இருக்கான்னு தெரியாது, அந்த மாதிரி அடிச்சு போடும். அந்த வேகத்தோட வர்றச்சு அது ஆர்ப்பரிச்சு வருது இல்லையோ. இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு சாதாரணமாக பெருகிறதுன்ற இந்த கங்கைக்கே இந்த கர்ஜனை இருக்கிறச்ச
சரஸ்வதி ஒரு வேகத்தை கூட்டணும்னே கூட்டி தான் அந்த மாதிரி பெருகி வர்ற காலத்துல அவளுக்கு எப்படி இருக்கும் அந்த கர்ஜனை, அதை சொல்றது இங்க. கர்ஜமானா பயங்கரி த்ரயோ பிரான்முகி ரோஷாத் க்ஷேத்திரம் சத்யவிரதம் பிரதி மகதா ஸ்ரோதசா சர்வான் சாச்சல கிராமகானனான் பிளாவயந்தி புவோபாகான் தத்ர புரஸ்திதான். சஹ்யமலை மேற்கே இருக்கிறது. அந்த மேற்கே என்ன இப்படி கிழக்கே தான் பிறகி வருது. இந்த நதியானது இப்படி கிழக்கே வர்ற காலத்துல நடுவுல எத்தனை ஊர்களோ நடுவில் எத்தனை காடுகளோ மலைகளோ மேடுகளோ என்ன இருக்கிறதோ ஒன்றும் அது கல்ல தெரியல, எல்லாத்தையும் அழிச்சுட்டே வருது இந்த நதி. அதை காட்டுறார். உத்பதத்பிஷ்ட கல்லோலை ரச்சலைரிவ சங்குப்தாரணவ சங்காசைஹி கோஷவத்பி சமந்ததா அப்படின்னு. இந்த மலைகள் எல்லாம் என்னவா ஆயிடுச்சுன்னா, கடல்ல ஒரு துரும்பு போட்டா என்னவா இருக்கும், அந்த கடல் அலை வீசிண்டே இருக்கச்சு அந்த துரும்பு போட்டா என்னவா இருக்கும், அங்க போகும் இங்க போகும், அப்படி இப்படி அடிச்சு அந்த அந்த அலைகள்லயே அடிச்சு வரும் இல்லையோ, அந்த மாதிரி இங்க என்னவா வந்தது, மலைகளே அந்த மாதிரி அடிச்சு வந்துருத்தான். அந்த வேகத்துல வந்தா சரஸ்வதி. அந்த ஒரு அதாவது கடல் சாமான்யமா கடல் சாந்தமா இருக்கும், ஆனா அதை கலக்கிட்டா எப்படி இருக்கும், அந்த கடலை கலக்கிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்தா. லேலிஹானேவ சகலம் ஜகஜ்ஜன சமாக்குலம் அவலேப பராக்கிராந்தா பீமவேகா சரஸ்வதி பிரேரிதா தானவை சம்யக்கு பாரிப்ளவகதைஸ்ததா அப்படின்னு எல்லாத்தையும் அப்படி கபலீகரணம் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே வர்ற மாதிரி அந்த வேகத்தோட வந்துட்டா இந்த சரஸ்வதி நதியானது. இந்த சரஸ்வதியானவள் அந்த மாதிரி வந்துட்டா. அந்த மாதிரி வர்றச்சே அந்த தானவர்களாலே பிரேரித்தர்களாக கொண்டு இந்த மாதிரி வந்த காலத்துல யக்ஞசாலம் சபுரம் சனாகாச்சல காரணம் சதேவரிஷி கந்தர்வம் க்ஷேத்திரம் சத்யவிரதாபிதம் வேகேன ஸ்ரோதசோ கிருஹ்ய பூர்வாப்திம் பிரவிஷாம்யஹம் இதி நிச்சித்ய மனசா வேகாத் ஆகாத் பிரகோபிதா. அவளுக்கு என்ன சங்கல்பம் அப்படின்னா, இப்போ வேகம் கூடிண்டே வருது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வர்றச்சே வேகம் கூடிண்டே வருதோ இல்லையோ, அந்த கூடின வேகத்தோடு அப்படி அடிச்சுன்னு வர்ற இடத்துல இந்த சத்யவிரத க்ஷேத்திரத்தையும் மொத்தத்தையும் நாசம் பண்ணி இதையும் கொண்டு போய் நான் கடல்ல சேர்த்துடுறேன், நானே போய் கடல்ல சேர்ந்துடுறேன், அதாவது இந்த கிழக்கே இருக்கிற கடல்ல நான் போய் சேர்ந்துடுறேன் அப்படின்ற ஒரு வேகத்தோட வர அந்த சரஸ்வதி. அதை எப்படின்னா, அந்த யக்ஞசாலை மொத்தமே அடிச்சும் போகணும். அது எப்படி இருக்கணும்னா, அந்த யக்ஞசாலையில தேவதைகள் எல்லாம் இருக்கணும், ரிஷிகள் எல்லாம் இருக்கணும், பிரம்மா உட்காந்து இருக்கணும், எல்லாரையும் அந்த நதி வேகமானது அதை கபலீகரணம் பண்ணிட்டு மொத்தத்தையும் கொண்டு போய் கடல்ல சேர்த்து அவளால் முடிச்சுடணும் அப்படின்ற ஒரு வேகத்தோட வராவோ. இது நிச்சித்த மனசா வேகாது ஆகாது பிரகோபிதா தஸ்யாக கல்லோல வேகேன விரக்ஷோன்மீலிதா பதி. அவளுடைய அந்த அலையுடைய வேகம் எப்படி இருந்ததுன்னா, மரங்கள் எல்லாம் அது ஒரு பொருளே இல்லாம போடுத்து அப்படி அடிச்சு வருது. அந்த மாதிரி விதூயமான சோபந்தே வாயுநேவ மகாம்புதாக வேகேனோன்மூலிதா தஸ்யாக புரகிராம பிரஜாதய. எத்தனை ஊர்களோ எத்தனை கிராமங்களோ எத்தனை சேரிகளோ எதுவுமே கணக்குக்கே வரலை. எல்லாமே இந்த கடலுகப்பட்ட துரும்ப போல அப்படி இப்படி ஆடின்னு வந்துருத்து. ஜந்தவோபி மனுஷ்யாத்யாக பீட்யந்தே பிரளயே யதா சா பீஷயந்தி புவனம் கர்ஜந்தீவ முहुर्मुहुः வியாகூர்ணித தரங்கௌகா வியக்ஷிபந்தீவ பர்வதான். ஒரு பிரளயம் வந்தால் இந்த மனுஷர்கள் எல்லாம் எப்படி பயப்படுறாளோ அந்த மாதிரி பயப்பட ஆரம்பிச்சுட்டாளா. இது என்ன அகாலத்தில் பிரளயம் வருதே அப்படின்னெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சுட்டா. எல்லாரையும் பயம் படுத்துட்டே வரா இந்த வேகத்தாலே. அந்த வரிச்சே क्वचित् द्रुततरं याति क्वचित् याति शनैः शनैः क्वचित् सङ्कुचितं याति कुटिलं क्वचित् आयतं सलिलेनैव सलिलं समाहत्य क्वचित् 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 चाचल संघर्षात् உத்க்ஷிபந்த்யூர்த்வமம்பரே. அந்த மாதிரி சரஸ்வதி அந்த வேகத்தோடு வந்தாலும் கூட சில இடங்களில் ரொம்ப வேகமாக வரா, சில இடங்களில் கொஞ்சம் நிதானமாக வரா, சில இடங்களில் சின்னதாக குறுகின இடத்துல வரா, சில இடங்களில் அப்படியே படர்ந்து பெருசாக ஒரு நதியாக வரா. இந்த மாதிரி ஒரு இடத்துல அப்படி குட்டிலம்னா அதை வளைஞ்சு வரா. இந்த மாதிரி அங்கங்கே வேற ஒரு கதிகளோட வரா இந்த சரஸ்வதி. இந்த மாதிரி வரச்சே ஏவம் சா பிரயோ வேகாது ததா சத்யவிரதம் பிரதி. எப்படியோ ஒரு வேகத்தோட சத்யவிரதத்தை நோக்கி வந்துட்டே இருக்கா. இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்து சேர்ந்துடுறா அப்படின்ற மாதிரி வந்துட்டா. எங்க வேலூருக்கு வந்திருக்கா. வேலூர் வரைக்கும் வந்தவோ அங்கே என்ன நடந்ததுன்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறான். பிரளயாம்புதி சங்காஷாம் ஆயாந்தீம் யோஜனோன்னதாம் யோஜனத்ரய விஸ்தீர்ணாம் கர்ஜந்தீம் பிரேக்ஷதாம் நதி.
எப்போவுமே நதி பிறக்கிற இடத்துல ரொம்ப சின்னதாக இருக்கும், போக போக அதோடைய அகலம் அதோடைய வேகம் எல்லாம் கூடிடும். அந்த மாதிரி இந்த சரஸ்வதி சஹ்ய பர்வத்தத்திலும் ஏன் ஓடி வரணும்னா பக்கத்தில் வந்தால் அந்த வேகம் எல்லாம் போராதான். ஆறுபடியால் மேற்கே தொடர்ச்சி மலை இருக்கிறது இல்லையோ, மேற்கு தொடர்ச்சி மலை அந்த பர்வத்தத்திலும் அப்படியே வர்ற காலத்தில் வேகத்தை கூட்டிக்கணும், அகலத்தையும் கூட்டிக்கணும். எத்தனை பெருசு சுவாமின்னா யோஜனத்ரய விஸ்தீரணா, அதோடைய அகலம் 3 யோஜனையாம். 3 யோஜனை என்ன 36 மைல். 36 மைலுக்கு அகலமாக இருக்கிறது அந்த காலத்தில் இருந்திருக்கா அந்த சரஸ்வதி. அந்த மாதிரி பெருசாக இருந்திருக்காருன்னா என்ன அவளுடைய அந்த வேகம் அதை காட்டுறாருங்க. யோஜனத்ரய விஸ்தீர்ணாம் கர்ஜந்தீம் பிரேட்சதாந்தீம் கிமேததிதி சம்பிராந்தாக சத்யவிரத நிவாசினா. சத்யவிரதத்தில் இருக்கிறவாளுகள்லாம் ஒரு ஆச்சரியம் தாங்கல, என்ன இது இத்தனை பெரிய இது நதியா கடல் இப்படி வந்துட்டு இருக்கா, ஒன்றும் புரியலையே, இந்த மாதிரி வருதே என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஜனா சர்வே பயாக்ராந்தா யஜ்ஞசாலாம் பிரபேதிரே ததஸ்தே முனயோ தேவா ஏச்ச தத்ர சபாசதா யக்ஷ வித்யாதரா சர்வே சம்பிரதஸ்துர் பயான்விதாக கோரரூபாம் நதீம் திருஷ்டுவா பிரம்மாணம் சரணம் யயுஹு. எல்லாரும் யஜ்ஞசாலை பக்கத்தில் ஓடி வந்துட்டா இது என்ன நடக்கிறது அப்படின்னு. யஜ்ஞசாலையில் இருந்த அந்த தேவதைகள் ரிஷிகள் அவளுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. அக்காலத்தில் இது பிரளயம் வந்த மாதிரி இருக்கிறது, இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு எல்லாரும் பிரம்மாவுடைய திருவடியில் விழுந்துட்டா, பிரம்மாவுடைய காலில் விழுந்துட்டா. கோர ரூபா நதீம் திருஷ்டுவா பிரம்மாணம் சரணம் யயுஹு பப்ருச்சுஷ்ச பயோத்விக்னாக காரணம் பிரளயாகமே துவமேவ சர்வம் ஜானாசி புரூஹினோ புவனேஸ்வர. அந்த பிரம்மாவை குறித்து கேட்குறா, நீ தானே அது சிருஷ்டி பண்ணுற கடவுள், உனக்கு தானே தெரிஞ்சிருக்கும் எப்போ பிரளயம் வரணும், உனக்கு தானே உன்னுடைய கண்ட்ரோலில் தானே இருக்குது, இப்போ எதுக்கு பிரளயம் வந்து காலம் ஒன்றும் முடியலையே, நீ தான் அறிந்தவனாச்சே நீ சொல்லு அப்படின்னு அவனை பிடிச்சுட்டா. துவமேவ சர்வம் ஜானாசி புரூஹினோ புவனேஸ்வர ஆகத பிரளய கோவா ஜல சம்ப்ளாவயன் ஜகத்து அப்படின்னு. இது என்ன பிரளயம் வந்துடுத்தா மொத்த ஜகத்தையும் இந்த ஜலம் சாப்பிட்டுட்டே வருதே, இந்த மாதிரி பிரளயத்தில் தானே இப்படி வரும்னு கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன நடக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறச்சே. ரக்ஷாஸ்மான் பிரளயாத அஸ்மாத்து தொம்ஹினஃப் பரமாகதி, இந்த பிரளயத்தினம் நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு இந்த பிரம்மாவிடத்தை சரணாகதி பண்ண உடனே கிமே தத் அசுரை சிருஷ்டா மாயாவான பிரபாதித்தும் மாயயாந்ததமஸ்ருஷ்ட்வா புரா அஸ்மான் யபோ புரா அஸ்மான் ஏஹ்ய பாதயன் அப்படின்னு அவள் சொல்கிறா. இல்லை ஒரு வேளை இது பிரளயம் இல்லாமல் இது அசுரர்களுடைய மாயையாக இருக்குமோ, ஏன்னா இது முன்னாடியும் அவள் இப்படி தானே பாதிச்சா, இருட்டெல்லாம் உண்டாக்கி நாங்கள் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாத அளவுக்கு இந்த அக்னி ஜுவலிக்கலை, சூரியன் பிரகாசிக்கலை, சந்திரன் பிரகாசிக்கலைன்னு சொல்கிறபடிக்கு ஒன்றுமே இல்லாதபடிக்கு இருட்டாக்கிவிட்டாளே, அதை அவளோட மாயையால் தானே பண்ணா, அவள் அந்த மாயை திரும்பி இது பிரயோகம் பண்ணியிருக்காளோ அப்படின்னு அவளை கேட்குறா. தகேவ ஈதிருஷீம் மாயாம் உத்ஸ்ருஜ்வா கிமத் அசிருஜன் வா கிமத்புதம் ஞாத்வேதத் அகிலம் சர்வான் திராத்துமர்ஹதி நோ பவான். இது என்ன மாயா, இது அசுர மாயா இருந்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, இப்படி மாயெல்லாம் நம்ம முன்னாடி கேள்விப்பட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை, இந்த மாதிரியான மாயெல்லாம் நீ தான் அதாவது அதை நீக்கி நீர் தான் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு அதை சொன்ன உடனே இத்யுக்தஸ்தை சதா ததா பிரம்மா யஜமானோ ஜனார்தனம் தியாத்வா விஜ்ஞாய தத் சர்வம் அசுராணாம் விசேஷ்டிதம். உடனே இருக்கவே இருக்கு பிரம்மாவுக்கு ஆச்சு, 2 தடவை சரணாகதி பண்ணியாச்சு, பெருமாளை கூட்டாச்சு, இன்னொரு தடவை சரணாகதி பண்ணிடுவோம், பெருமாளை தியானம் பண்ணிடுவோம், தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார், பெருமாளை திரும்பி தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். இந்த தேவதைகள் எல்லாம் அசுரர்கள் விஷயமா சொன்ன விஷயங்கள் எல்லாம் தான் பெருமாள் கிட்ட விண்ணப்பிச்சார். திருஷ்டுவா வாணிஞ்ச சங்கிருத்தாம் மகபங்கார்த்தமாகதாம் விஜ்ஞாய பிராணிபீடாச்ச சிந்தையாமாச பத்மபூகு. உடனே தன்னுடைய ஞான கண்ணால பார்த்தார் என்ன நடக்கிறது அப்படின்னா தெரிஞ்சுட்டார், சரஸ்வதி தான் இந்த வேகத்தோட வந்துட்டு இருக்கா, இந்த கோபத்தோட தான் வர்றான்னு தெரிஞ்சு போச்சு பிரம்மாவுக்கு. விஜ்ஞாய பிராணபீடாச்ச சிந்தையாமாச பத்மபூகு, இப்போ என் மேல் இருக்கிற கோபத்தை ஜகத்து மேலேயே காட்டுட்டு இருக்கா இவோ அப்படின்னு அவர் தெரிஞ்சு போச்சு. யத்யேதத் துவாரயிஷ்யாமி சாபம் தத்வா பிரகோபிதா கோபஸ்ய நஹி காலோயம் தீட்சிதஸ்ய மகேமமா. எனக்கு ஒரு கோபம் மட்டும் வந்தது, பிரம்மா நினைச்சுக்கிறா, எனக்கு இப்போ வர்ற கோபத்துக்கு நான் ஒரு சாபத்தை மட்டும் போனால் காணாமல் போய்டும் இந்த நதி, எனக்கு அந்த சக்தி உண்டு, ஆனால் நான் இந்த யஜ்ஞத்தில் தீட்சிதனாக இருக்கிறேன், நான் கோபம் படக்கூடாது. இந்த யஜ்ஞத்தில் தீட்சிதாளா இந்த காப்பு கண்டு உட்காந்துருக்காளே ஒரு காலத்துக்கு கோபம் படவே கூடாது, எக்காரணம் கொண்டு கோபப்படக்கூடாது. அதே மாதிரி இந்த காமம் குரோதம் இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, இதெல்லாம் இல்லாமல் தான் அந்த தீட்சையில் உட்காரணுன்ற நியமம் உண்டு. அவர் பிரம்மா சொல்கிறார், ஆனபடியால் நான் கோபம் பண்ண முடியாது,
சரி பெருமாளையே சரணாகதி பண்ணுவோம் அப்படின்னு மேலே சொல்கிறார். கோபஸ்ய நகி காலோயம் தீட்சிதச மகேம தஸ்மாதே பிரஜாமி சரணம் தேவதேவம் ரமாபதி. திரும்பவும் ஒரு தடவை பெருமாளுக்கு சரணாகதி பண்ணுறேன். முன்னாடி அசுரர்கள் என்ன பண்ணுறான்னு தெரியாது, அதனாலே சரணாகதி பண்ணேன். இப்போ சக்தி உண்டு, இருந்தாலும் நான் சரணாகதி பண்ணுறேன் அப்படின்னு அதை சொல்லிட்டார். இது நிச்சித்திய மனசா பத்தாஞ்சலி புட்டோ அப்ஜபூஹு அனன்யகதி ஈசானம் கேசவம் சரணம் ஏயும். உடனே கண்ணை மூடிண்டார், கையை கூப்பிண்டார், தலைக்கு மேலே வச்சுட்டார், பெருமாளை தியானம் பண்ணி சரணாகதி பண்ணுறார். அதான் சொல்கிறார் இங்கே, ஹிருத்புண்டரீக மத்தியஸ்தம் யோகித்யேயம் நிரஞ்சனம் ததா துஷ்டாவ வரதம் பிரணதார்த்தி ஹரம் ஹரி. தன்னுடைய ஹிருதய கவலத்துக்குள்ளே வாசம் பண்ணக்கூடியதான அந்த எம்பெருமானை தியானித்து கொண்டு அவனை சந்தோஷம் படுத்தினார். அவரை நிறைய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணி அவனை சந்தோஷம் படுத்த ஆரம்பித்தார் பிரம்மா. பாஹிமாம் புண்டரீகாட்சா பிரணதம் சரணாகதம் பிதா மாதா ச பந்துஷ்ச துவமேவ மம கேசவா. ஏ கேசவனே, நீர் தான் எனக்கு தாய், நீர் தான் எனக்கு தந்தை, நீர் தான் எனக்கு சகலவித பந்து, எனக்கு வரக்கூடிய எல்லா பற்றியும் நீர் தான் போக்கி கொடுக்கணும் அப்படின்னு காட்டுறார். பாஹிமாம் புண்டரீகாட்சா, உன் தாமரை கண்களால் நோக்காய். ஆண்டாள் ரொம்ப ஆச்சரியமாக ஒரு பாசுரம் காட்டுறா. அந்த இடத்துல சொல்கிறச்சே, கிங்கிணி வாய்ச்ச தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் வெளியாவோ திங்களும் ஆதித்யம் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து அப்படின்னு பாசுரம். உன்னுடைய திருக்கண்கள் இருக்கிறதே, ஒன்று சூரியனை போல இருக்கிறது, ஒன்று சந்திரனை போல இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான, ரொம்ப அற்புதமான, அழகியதான 2 திருக்கண்களாக இருக்கிறது. அப்பேற்பட்ட 2 கண்கள் தாமரை அலர்றச்ச அதாவது சின்னதாக வாய், அந்த மொட்டு வாய் விட்டுட்டு கிங்கிணி வாய் செய்தா அப்படின்றா. கிங்கிணி வாய் செய்யறதுன்னா அந்த தாமரை கார்த்தால வேலை மலர்றச்ச முதல்ல நிதானமாக அது கொஞ்சம் மலர்ந்து அதுக்கப்புறம் பெருசாக விரியும் இல்லையா? அந்த மாதிரி உன்னுடைய திருக்கண் பார்வை எப்படி இருக்கணும் தெரியுமா? நிதானமாக சாத்மிக்கான்ற நம்முடைய சம்பிரதாயத்தில், அதாவது நாம் எல்லாம் சத்தை பெறும்படிக்கு, நாம் எல்லாம் தாங்கும்படிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேலே கட்டாட்சம் பண்ணணும். கட்டாட்சம் பண்ணால் என்ன நடக்கும்னா, எங்கள் மேல் சாபம் இழிந்து, நம்ம மேலே என்னெல்லாம் சாபங்கள் இருக்கிறதோ, நமக்கு எந்த ஒரு கெடுதல் தீங்கெல்லாம் என்ன இருக்கிறதோ எல்லாமே போயிடும். உன்னுடைய கட்டாட்சத்தாலே போகும். எதனால போகும்னா, புண்டரீகாட்சனாச்சே நீ, உன்னுடைய தாமரை கண் நோக்காலே நமக்கு இந்த சாபம் இழியும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டாளே. அதே தான் இங்கே பிரார்த்திக்கிறார். பாஹிமாம் புண்டரீகாட்ச பிரணதம் சரணாகதம் சுஹൃத்கனானி ரத்னானி விவிதானி त्वमेवமே துக்கசோக பயார்த்தானாம் त्वमेव கதிரவ்யக त्वमेव சரணம் யாந்தி யோகினோ வீதகல்மஷாக. எனக்கு எது சுஹൃத், அதாவது எனக்கு சுஹൃத்துக்கள்னா எனக்கு நன்மையை யோசிக்கிறவா யாருன்னா நீர் தான். சுஹൃத்துக்கள்னா எனக்கு நன்மையை தேடுறவா அது நீர் தான். எனக்கு தனங்கள் ரத்னங்கள் இன்னும் என்னென்ன இருக்கிறதோ பொருள் எல்லாமே நீ தான். எனக்கு வேற எதுவும் நான் அதை கொள்ளவே இல்லை, வேற எதையும் எனக்காக நான் கொள்ளவே இல்லை. துக்கசோக பயார்த்தானாம் त्वमेव கதிரவ்யயா. எம்பெருமானே, இந்த துக்கத்தில் சோகத்தில் இருக்கிறவர்களுக்கு எல்லாம் நீ தான் கதி. உன்னை விட்டால் வேற யார் இருக்கா? ஆறபடியாலே நீர் தான் என்னை ரட்சிக்கணும். त्वमेव சரணம் யாந்தி யோகினோ வீதகல்மஷாக அப்படின்னு இந்த யோகிகள் எல்லாம் இருக்காளையோ, பாவங்கள் எல்லாம் போக்கப்பட்ட இந்த யோகிகள் எல்லாம் இருக்காளையோ, அவள் எல்லாம் எப்போதும் உன்னை சரணாகதி பண்ணி தான் நிற்கிறா, உன்னுடைய ரட்சணத்தில் தான் நிற்கிறான் அப்படின்னு சொல்லி, நைவத்வத் பக்தி யுக்தானாம் அசுபம் வித்யதே குச்சிதே தத்தோமாம் ரக்ஷ தேவேஷா பயாத் அஸ்மாத் உபஸ்திதாத். உன்னுடைய ரட்சணத்துக்குள்ள வந்தவர்களுக்கு ஒரு பயம் வந்ததுன்னு சரித்திரமே கிடையாது. ஆனபடியாலே எம்பெருமானே நீ தான் ரட்சிக்கணும் அப்படின்னு இங்கே காட்டுறார். ரொம்ப ஆச்சரியமா. இது பத்தாஞ்சலி மூர்த்தி சம்மீல்ய நயனே உபே மனசா தேவமீசானம் பிரத்யாயதி விதாத்தரி. இந்த மாதிரி சொல்லி தலைக்கு மேலே கையை கூப்பி கண்ணை மூடுண்டு பெருமாளை தியானம் பண்ணுறார் பிரம்மா. அந்த மாதிரி பண்ணுறச்சே தத்திர சர்வேஷு பீதேஷு க்ஷேத்ரே சத்யவிரதே ததா ஆவிராசி ஜெகநாதா தாம் நிரோத்தும் சரஸ்வதியும். இந்த மாதிரி இந்த தேவதைகள் எல்லாம் கையை கூப்பி பிரார்த்திச்சுட்டு இருக்கா. பிரம்மா இந்த மாதிரி பத்தாஞ்சலி புட்டா அப்படின்னு மேலே தலைக்கு மேலே கையை கூப்பி தான் பிரார்த்திச்சுட்டு நிற்கிற காலத்திலே பெருமாள் உடனே, முன்னாடி எல்லாம் அவதரிச்சாரோ இல்லையோ, உடனே அவதரிச்சாரோ இல்லையோ, இப்போவும் உடனே அவதரிச்சுட்டார். சரஸ்வதியினுடைய வேகத்தை தடுப்போம், இனிமே இது பெருகக்கூடாது அப்படின்றபடியாலே. இது இங்கே இல்லை, சத்யவிரத கஷேத்திரம் தான், இந்த காஞ்சிக்குள்ளே இல்லை. ஞாபகம் படுத்திக்கோங்க, இது சத்யவிரத கஷேத்திரம்ன்றது இன்னும் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. சத்யவிரதத்தில் தான் ஆவிர்பவிச்சுட்டார். எங்கன்னா இந்த ஊருக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே சரஸ்வதியை தடுத்துடணும். ஊர் வெளியில், அதாவது இன்னைக்கு வேலூர் பக்கத்தில் பள்ளிக்கொண்டான்னு இருக்கு பாருங்க, அந்த இடத்துல முதல்ல வந்தார் பெருமாள். அங்கேயும் சகனேசன் பேர். அங்கே பள்ளிக்கொண்டால படுத்துட்டவர் தான். அடுத்து திருப்பார்கடலில் வந்தார். அதுக்கப்புறம் தான் இங்கே இரத்தகாரி வந்தார்னு இருக்கிறது. அதை காட்டுறாருங்க.
तत्र सर्वेषु भीतेषु क्षेत्रे सत्यव्रते तदा आविरासी जगन्नाथः तान् निरोद्धुं सरस्वतीं रक्षणार्थं च यज्ञस्य भक्तानाम् इष्टदोहरिः सत्यव्रतस्य क्षेत्रस्य सीमान्तं पञ्चयोजने இந்த யஜ்ஞத்தை ரட்சிக்கிறதுக்காக பக்தர்களுடைய அபீஷ்டத்தை எல்லாம் கொடுக்கறதுக்காக, அதாவது அவ எல்லாம் என்ன ஆசைப்பட்டாலும் அதை கொடுக்கறதுக்காக இந்த எம்பெருமான் ஹரியானவன் இந்த சத்தியவிரத கஷேத்திரத்தினுடைய சீமாந்தம் பஞ்சயோஜனன்னு 5 யோஜனை தூரத்தில் இருக்கிற அந்த சீமாந்த அதனுடைய எல்லை நிலத்திலே தான் தோன்றினான். பிரதீட்சாம் ஹஸ்திசைலஸ்ய திசி பீஜகிரேர் அதஹா. இந்த ஹஸ்திசைலம் இருக்கிறது இல்லையோ, அது அந்த மலை தேவபெருமாள் நிற்கிற மலை இருக்கிறது, அந்த மலைக்கு மேற்கு திக்கில், அதாவது அந்த மேற்கு திக்கில் அவர் பிரதீட்சா ஹஸ்திசைலஸ்ய திசி பீஜகிரேர் அதஹா, பீஜகிரி அப்படின்னு சொல்கிறான். அநேகமாக இதுதான் வேலூராக இருக்கும் அப்படின்னு அடியனுக்கு தோன்றது. அந்த பீஜகிரியுடைய அடிவாரத்தில் தான் அங்கே தோன்றினார். அதாவது பக்கத்தில் தானே அங்கே இது இருக்குது, அதாவது பள்ளிக்கொண்டா அப்படின்ற ஊர் இருக்குது. அதை சொல்கிறது தட்சிணோத்தர திரியக்கு சிஷ்யே சேத்துர் இவாத்புதா. அதாவது பெருமாள் எப்படி சயனிச்சிருக்கான்றதும் காட்டுறார். தட்சிண உத்தரத்தா அப்படின்னு தெற்கு வடக்கு இந்த மாதிரி சயனிச்சிருக்காரா. ஒரு அதாவது தன்னுடைய சிரசை அப்படி தெற்கே வச்சிருக்கார், தன்னுடைய திருவடியை அப்படி மேற்கே நீட்டிருக்கார். இந்த மாதிரி தட்சிணோத்தரஸ்திரியக்கு சிஷ்ய சேத்துர் இவாத்புதா. அந்த நதிக்கு நடுவில் அணையாக தான் சயனிச்சுட்டார் பெருமாள். அந்த மாதிரி சயனிச்சுட்டாரோ இல்லையோ, சங்க சக்கரதா ஸ்ரீமான் பீத்தவாசா ஜெகத்பதி சயான சேஷபர்யங்கே ததுஷோ சலசன்னிபா. அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தார்னா, பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே அப்படின்னு ஆழ்வார் பாசுரம். அவர் சயனிச்சிருக்கிறச்சவே பச்சைமா மலை போல் மேனி. சயனிச்சிருக்கிறது என்ன பெருமாளா அப்படின்னு இல்லை, பச்சை கல் இருக்கிறதோ இல்லையோ, அந்த பச்சை கல்ல ஒரு பெரிய மலையாட்டம் இருக்கிறது, அந்த மாதிரி சயனித்திருக்கார் பெருமாள். பச்சை கல்னாலே போக்கியமாக இருக்கிற ஒரு வஸ்து, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற ஒரு வஸ்து, அது மலையாட்ட சயனிச்சுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பெருமாள் சயனித்திருக்காருன்னு ஆழ்வார் பாசுரமே. அந்த மாதிரி அச்சல சன்னிபகா ஒரு மலையாட்டம் பெருமாள் சயனித்திருக்கார். சங்க சக்கரங்களை பிடிச்சிருக்கார். பீத்தவாசா அப்படின்னு அந்த பீதாம்பரங்கள் எல்லாம் தான் தரிச்சிருக்கார். இந்த மாதிரி அந்த அந்த எம்பெருமான் சயான சேஷபர்யங்கே தந்திருஷே. அவர் அந்த சேஷபர்யங்கத்தில் சயனித்தார் போல தான் காட்சியளித்தார். தந்திருஷ்டுவாச்சல சங்காசம் சயானம் ஹரிமக்ரதா நிர்வேகா ஸ்தம்பிதா சாபூத்து முகூர்த்தம் சா சரஸ்வதி. இந்த மாதிரி பெருமாளை எதிரில் பார்த்தாலும் இல்லையோ, அவள் ஸ்தம்பிச்சு போயிட்டா, சரஸ்வதி ஸ்தம்பிச்சு போயிட்டா, அவள் வேகம் எல்லாம் குறைஞ்சு போயிடுது. இந்த பெருமாளை நான் எப்படி தாண்டி போகிறது, நான் ஏதோ அந்த சக்கிய மலை இந்த மலை அந்த மலைன்னு ஏதோ அடிச்சு வந்தேன், பெருமாளை பச்சைமா மலை அப்படின்னு தான் சயனிச்சிருக்காரு, இவரை எப்படி தாண்டி போகிறது, இது என்னால் முடியாது. ஆனபடியால அந்த வேகத்தை அப்படியே குறைச்சிண்டு ஸ்தம்பிச்சு போய் ஒரு க்ஷணம் அப்படி பார்த்தாளா சரஸ்வதி. பீஜாத்ரேர் உத்தரே தேசே யத சிஷ்ய ஜனார்தனः அத்தஸ்தம் சயனேஷாக்கியம் பிரவதந்தி மனிஷினः. எப்போ அந்த பீஜகிரி அப்படி இருக்கிறது, அந்த பீஜகிரியுடைய அதாவது அந்த அடிவாரத்தில் அந்த பশ্চিம தேசத்தில் தான் பெருமாள் சயனித்தாரோ இல்லையோ, ஆனபடியால் அவருக்கு என்ன பேர், சயனேஷன் சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறது, அதை அப்படியே தமிழ் படுத்தி பள்ளி கொண்டான் அப்படின்னு சொல்கிறது. சயனேஷன்னா அதை அப்படியே பள்ளி கொண்டான்னு சொல்ல, அந்த பள்ளி கொண்டா ஊர் அது அப்படி தான் வந்திருக்கு அப்படின்னு காட்டுறான். தத சரஸ்வதி ஸ்தித்வா க்ஷணம் தத்ர வியசிந்தயத் மாம் நிரோத்துமயம் சேத்தே பிரம்மணா சம்ஸ்துதோஹரி. ஒரு க்ஷணம் அங்கே நின்று சரஸ்வதி யோசனை பண்ணால, ஓஹோ அந்த நான் தேவதைகளெல்லாம் என்னை ஏவி விட்டு நான் பிரம்மாவை அழிக்கணும் பார்த்தா, அந்த பிரம்மா பெருமாளை பிரார்த்திச்சு பெருமாள் இந்த மாதிரி எனக்கு நடுவில் இப்படி சயனிச்சுட்டார், இனிமேல் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு க்ஷணம் யோசனை பண்ணவள். மயா வஞ்சயித்தவ்யோயம் இது நிச்சித்திய சாந்தச அதிருஷ்யா பூத்ததா பூமோ சத்ய சம்சோஷிதோதகா. அவளுக்கு ஒரு யோசனை வந்தா, எத்தனை பெரிய யோசனை பாருங்க, இந்த எம்பெருமானுக்கு நான் வஞ்சனை பண்ணணும், அவனுக்கு நான் காணாமல் போயிடணும்னு மறைஞ்சு போயிட்டான். நடக்கிற காரியமா ஆழ்வார் சொல்றார், உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்தருதி என்னுள்ள வெள்கி போய் என்னுள்ளே நான் விலவர சிரித்திட்டேனேன்னு பாசுறோம். ஆழ்வார் பெருமாளை பார்த்து சொல்றார், எனக்கு விலா அப்படின்னா இந்த எலும்பு இருக்கிறது, இந்த அதாவது ஹிருதய தேசத்தில் இருக்கக்கூடிய எலும்புக்கு விலா அப்படின்னு அர்த்தம். இந்த விலா அப்படின்ற எலும்பு அருந்து போடுற அளவுக்கு சிரிப்பு வந்துருச்சுன்னு ஆழ்வார். அப்படி என்ன சுவாமி சிரிக்கிறேன், என்னை பார்த்து எனக்கே சிரிப்பு வந்ததுயா அப்படின்னா, ஏன் உண்மை பார்த்து உமக்கு எதுக்கு சிரிப்பு வந்துன்னா, நான் இந்த எம்பெருமானை வஞ்சனை பண்ணி நான் என் இஷ்டத்துக்கு எப்படியோ இருந்துள்ளான்னு பார்த்தேன். அதாவது மனசுக்குள்ளே ஏதாவது யோசனை பண்ணால் ஜகத்துக்கெல்லாம் தெரியாது இல்லையோ, பெருமாள் அங்கே வெளியிலனா இருக்கா. இப்போ எல்லாருக்கும் இப்போ இங்கே ஒரு கேள்வி கேட்குறேன், பெருமாள் எங்கே இருக்கான்னு எல்லாரும் எங்கே திரும்பி பார்க்குறீங்க,
யாரும் இங்க இருக்கான்னு யாரும் சொல்ல மாட்டீங்க, தெரிய மாட்டேன்றது. அதுதான் ஆழ்வார் சொல்றா, எனக்குள்ள இருக்கான்றது தெரியாம போச்சு, பெருமாள் அங்க இருக்கான்னு நினைச்சேன், அங்க இருக்கிறபடியால தெரை சேர்த்துனதுக்கு அப்புறம் பெருமாள் பார்க்கல, நான் என்ன வேணாம் பண்ணலான்னு ஆரம்பிச்சுட்டேன். அதை யோசனை பண்ணி எனக்கே சிரிப்பு வருதுப்பா. ஏன்னா நான் என்ன யோசனை பண்றேனோ அது எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரிஞ்சுதா அப்புறம் எனக்கு தெரியும். ஏன்னா அது தெரியற இடம் இருக்காது இல்லையோ, மனசுன்ற ஒரு சிந்தனை பண்ற இடம் இருக்காது இல்லையோ, அந்த இடத்துல அவர் இருக்கிறபடியால, அந்த ஊற்றுவாயிலேயே அவர் இருக்கிறபடியால முதல் அவருக்கு தான் தெரியும், அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் நான் என்ன யோசனை பண்றேன்றது. எதை போலன்னா ஒருத்தர் வேடிக்கை சொன்னா, இன்கம் டேக்ஸை போல நமக்கு என்ன சம்பளம் வருதுன்றது நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரிஞ்சுதான் நமக்கு வரும் இல்லையா, அவன் அதில் வரியெல்லாம் கட்டின்னு தானே நமக்கு கொடுக்குறான். அந்த மாதிரி இந்த எம்பெருமானுக்கு நாம என்ன யோசனை பண்றோன்றது அவ்வளோ ஸ்பஷ்டமா தெரியும். யோவேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாஸ்வதா அப்படின்னு நாதமுனிகளுடைய வச்சனம். எம்பெருமான் எல்லாத்தையும் பிரத்யக்ஷமா தெரிஞ்சுக்கிறான், எல்லாத்தையும் தானே தெரிஞ்சுக்கிறான், எல்லாத்தையும் யுகபத்து அப்போவே அது யோசனை பண்ற காலத்திலே தெரிஞ்சுக்கிறான். அந்த அளவுக்கு தெரிஞ்ச அந்த எம்பெருமானை குறிச்சு சரஸ்வதி என்ன யோசனை பண்ணா, இவனை வஞ்சனம் பண்ணி நான் எங்கன்னா காணாம மறைஞ்சு நின்று இவனை அடிக்கணும் அப்படின்னு பூமிக்குள்ள போயிட்டாளா. அந்த இடத்துல எங்க இந்த பள்ளி கொண்டாலே பூமிக்குள்ள போயிட்டாவோ ரெண்டாவது தடவை. அந்த மாதிரி அவள் பூமிக்குள்ள போய் அதை சொல்றா இங்க, அதிருஷ்யாபூத் ததாத்னா பூமௌ சத்ய சம்சோஷிதோதகா அதிருஷ்டுவா தத்ர தைத்தேயா நதீம் சம்சோஷிதோதகா சயானஞ்ச ஹரிந்திருஷ்டுவா பாத்தாளம் துத்ருபுர்பயாத். பெருமாளுக்கு தெரியாம இல்லை, அவர் ஆனால் சரி சரஸ்வதி இந்த விளையாடுறான்னா பார்த்துப்போம் அப்படின்னு அவர் செய்யணும் வச்சுட்டார். சரஸ்வதி பூமிக்குள்ள போயிட்டா, அங்க ஜலம் காணாம போயிடுச்சு. இதெல்லாம் பார்த்த உடனே அசுரர்கள் பயம் வந்துடுச்சு, எங்களுக்காக இந்த நதி இப்படி பெருகி வருது, இப்போ திடீர்னு பெருமாள் இப்படி செஞ்சு விட்டார், அந்த நதி காணாம போயிடுது, இப்போ நமக்கு என்ன நடக்கிறதோ தெரியாதே, முன்னாடி 3 தடவை பட்டாச்சு, இனிமே படக்கூடாது, எல்லாம் ஓடி போயிட்டாலாம். துத்ருபுர் பயாத்து யாபூத் அந்தர்ஹிதா பூமியாம் சயனேஷஸ்ய பश्चिमे சா நதி சயனேஷானம் வஞ்சகித்வா ததாஹரிம் அந்தர்பூமிச்சரா பூத்வா சயானஸ்ய ஹரே அதஹ மார்கேண தம் சமுல்லங்க்ய நிர்கதா தஸ்ய பூர்வதஹ. இந்த நிலத்துக்குள்ள பூமிக்குள்ள போன அந்த நதி சரஸ்வதி இருக்காள் இல்லையா, அவள் பெருமாளை வஞ்சனை பண்ற அப்படின்னு இது அன்னிக்கே டனல் சிஸ்டம் பார்த்திருக்கா பாருங்க. அது பூமிக்குள்ள போய் பெருமாள் தாண்டி அந்த பக்கம் நான் வந்துடுறேன், கிழக்கே நான் வந்துடுறேன் அப்படி வந்திருக்காளா. பூர்வத்தா பித்வா பூமி புனர்வேகாது வினிஷ்கிரமிய மகாநதி. அந்த பெருமாளை தாண்டி கொஞ்சம் கிழக்க வந்து திரும்பி பூமின்னா அப்படியே மேலே வந்து திரும்பி பெருக ஆரம்பிச்சா, அந்த வேகத்தோட பெருக ஆரம்பிச்சா. அந்த மாதிரி வரச்சே க்ஷணாத்து சத்யவிரதாஸ்யாந்தா பிரவேச சரஸ்வதி. ஒரு சாவி பைக் சாவியா அந்த மாதிரி அந்த க்ஷணாத்து சத்யவிரதசாந்தா பிரவேச சரஸ்வதி அப்படின்னு ஒரு க்ஷணத்துல சத்யவிரத க்ஷேத்திரத்துக்குள்ள நுழைஞ்சுட்டா. அதான் அந்த திருப்பார்கடல் இருக்கிறது அந்த பக்கத்துல நுழைஞ்சுட்டா. ததத்புதம் சரஸ்வத்யாக துதிருஷு சர்வத சுராக யஸ்மாத் அந்தர்ஹிதா பூத்வா சாசல்ய புனருத்திதா. அவளுக்கெல்லாம் அப்போ ஆனந்தம் தாங்கலை. ஆஹா, அங்க உள்ள பூமிக்குள்ள போய் இங்க வந்துட்டாளே, என்ன சாமர்த்தியம் கொண்டாட ஆரம்பிச்சுட்டா. இந்த மாதிரி இருக்கிறச்சே யத்ரோத்திதா பவத்வேகாது தராம் பித்வா சரஸ்வதி தத்த தீர்த்தமபூத்ராஜன் நாம்னா சாரஸ்வதம் சுபம். எந்த இடத்துல அந்த சரஸ்வதி நதியானது நிலத்தை பேதிச்சு வெளியில வந்தாலும் அந்த இடத்துக்கு தீர்த்தம் சாரஸ்வத தீர்த்தம் அப்படின்னு ஏற்பட்டது. சயனேஷஸ்ய சைஷான்யே பிரதேசே புண்ணியவர்தனம் தத சரஸ்வதி வீக்ஷ சயனேஷோ ஹரிஸ்ததா. இந்த மாதிரி சயனேஷனுக்கு அந்த பள்ளி கொண்ட பெருமாளுக்கு ஈசான்யத்தில் இந்த மாதிரி எழுந்து வந்தாள் இல்லையா, அப்போ பெருமாள் பார்த்தாரா, ஓஹோ இந்த மாதிரி எல்லாம் விளையாடுறியா அப்படின்னு பார்த்து கதம்மாம் வஞ்சகித்வேயம் இத பிராச்சீன் திசாங்கதா பூமியாம் அந்தர்ஹிதா திருஷ்டா மம்ப பশ্চিமதோதுனா அப்படின்னு என்னை தாண்டி எப்படி இவள் இந்த மாதிரி போனா அப்படின்னு பார்த்தவர். சத்யவிரதம் பிளாவயந்தி பிரசித்தா கில வேகதா விஹிம்சந்தி ஜனான்யாவத் யக்ஞசாலாம் விஷேதியம் அப்படின்னு இவள் இந்த மாதிரி விட்டா திரும்பவும் அவளுக்கு அதாவது அணையா நாம் சைனிக்காம போனா திரும்பவும் இவள் சத்யவிரதத்துக்குள்ள போய் இந்த காஞ்சியில போய் எல்லாத்தையும் அழிச்சுடுறாளே அப்படின்னு பார்த்தவள். தாவதேஷா நிரோத்தவ்யாமயா யஜ்ஞம் ஹி ரக்ஷதா அப்படின்னு திரும்ப அந்த யஜ்ஞத்தை ரட்சிக்கணும்னா நீ இன்னொரு இடத்துல போய் சயனிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னவர். இது சஞ்சிஞ்ச மனசா ஸ்வரமானோ ஹரிஸ்ததா ஸ்வயஞ்ச லீலாம் தேவேஷா சரஸ்வத்தியை நிதர்சயன் சரஸ்வத்தியாச்ச புரதா புனசிஷ்ய ஜனார்தனா. அவர் பார்த்தார் பெருமாள், எல்லாமே தெரிஞ்ச எனக்கு சர்வசக்தியான சர்வஜனான
என்னையே நீ வஞ்சித்து அப்படி போறேன்னு உனக்கு அந்த துணிச்சல் இருந்தா எனக்காக பண்ண தெரியாது அப்படின்னு இங்க எப்படி சயனித்தாரோ திரும்பவும் அதே மாதிரி சயன திருக்கோலத்தோட அங்கேயும் காட்சி அளிச்சுட்டார். அந்த இடத்துலையும் காட்சி அளிச்சார். பশ্চিமே ஹஸ்திசைலஸ்ய பிரதேசே குரோஷபஞ்சகே ச சேஷசயனோ பூத்வா ததிருஷே கிரிராடிகா அப்படின்னு அங்கேயும் பெரிய மலையாட்டம் சயனிச்சுட்டா பெருமாள். அவனுக்கு சேஷசயனன் அப்படின்னு பேர். அதுதான் திருப்பார்கடல்ல பெருமாள் சயனித்திருக்கிற பெருமாள். அங்கே தான் காட்டுட்டார். பிரளயாப்தி சமாம் ரோத்தும் நதீம் சிஷ்யே யதோஹரிஹி அதஸ்தம் ஆஹுர் மனுஜாக நாம்னா பிரளயரோதகம். அந்த பெருமாளுக்கே பிரளயரோதகன்னு பேர். பிரளயரோதகன்னு ஏன் பேரு அப்படின்னாக்கா பிரளயத்தை போல வந்து சரஸ்வதியை நிரோதம் பண்ணி, அதாவது அவளை அங்கே தடுத்து தான் நிறுத்தினாலும் இல்லையோ ஆனபடியால் அந்த பெருமாளுக்கு பிரளயரோதகன் அப்படின்னு பேரு. இந்த மாதிரி அந்த பெருமாள் பள்ளி கொண்டால ஒரு இடத்துல திருப்பார்கடல்ல ஒரு இடத்துல தான் சயனிச்சுட்டார்.